Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to my channel WinTrader. இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறது வந்து கோல்ட் NCDEX கோல்ட் சார்ட் தான். கோல்ட்ல ஸ்கேல்பிங் த்ரூ 5 minutes சார்ட் த்ரூ எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதுக்கு என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் ரிவர்சல் ஃபேக் அப் டவுன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் இன்னைக்கு லைவ்ல உங்களுக்கு பார்க்கலாம். நம்ம சாஃப்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் தாய் தான். இது பார்க்கும்போது இது லேட்டஸ்ட் வெர்ஷன்ல சைட்வேஸ் மார்க்கெட் கரெக்டா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ அக்யூரேட் என்ட்ரி எந்த பாயிண்ட்ல எடுக்கணும், அது ரிவர்ஸ் எந்த பாயிண்ட், இப்போ கரெக்டா உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிவர்ஸ் போயிட்டு எந்த பாயிண்ட்ல எக்ஸிட் பண்ணாது எல்லாம் நம்ம சாஃப்ட் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல கோல்ட்ல ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு காட்டி கொடுத்துக்கலாம். பார்க்கும்போது கோல்டு கண்டினியூஷன் மார்க்கெட் எஸ்டர்டே க்ளோசிங்ல வந்து டவுன், இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங் கண்டினியூ ஆகி போகுது. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட் ஒரு 134க்கு அப்புறம் வந்து பை ட்ரேட் அப்புறம் 885 பாயிண்ட்ஸ் இப்போ அப்படின்ல தான் போயிட்டு இருக்காரு. 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்கேல்பிங்கில் நல்லா ட்ரேட் எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்கேல்பிங் த்ரூ எப்படி ட்ரேட் பண்ண முடியும்னு தான் இன்றைக்கி காட்ட போகிறது வந்து. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு பார்த்துட்டா இந்த க்ரீன் கலரை பாரு வந்து பை தான். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணது இந்த பாயிண்ட்டுக்கு தான். இன்றைக்கி டோட்டலாக 3 சிக்கிள் கிடச்சிட்டு மார்னிங்கில் ஒரு பை, அதுக்கப்புறம் ஒரு செல்லு, அதுக்கப்புறம் எகெயின் பை. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த ஃபஸ்ட்டு மார்னிங்கில் வந்த பை கன்ஃபார்ம் இல்லை. கீழே பார்த்துட்டா அது ரெட்டில் தான். இந்த கேண்டில் கலர் பார்க்கும்போது ரெட்டு தான். இப்போ அதுக்கப்புறம் வந்த பை அப்ராக்சிமேட் லாஸ்ட்டு வந்த பை தான் மேலே கொடுத்துருக்கு. அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் தான் கீழே 3 டார்கெட்ஸ் போட்டிருக்கு. அந்த பை பார்க்கும்போது க்ரீனாக மேட்ச் ஆகிடுச்சு. கேண்டில் கலர் க்ரீனு கீழே க்ரீன் வந்துட்டேன். அது நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்துக்கலாம். நல்லா மேலே போட்டு அப்போ க்ரீன் கண்டினியூ ஆகுதான் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணலாம். கீழே க்ரீனாக இருக்கு. இப்போ தைரியமாக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ பார்க்கும்போது இப்போ எகெயின் மார்க்கெட்டு மேலே ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் போயிது. இப்போ அது கீழே பார்த்துட்டா க்ரீனாக இருந்தால் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எகெயின் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும்னா இது மார்க்கெட் எகெயின் பிரேக் அவுட் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டா எகெயின் பை ஆகிடும். அந்த டைமில் சாஃப்ட் ரீஎன்ட்ரி கொடுக்கும். கீழே அந்த க்ரீனாக இருந்தால் தைரியமாக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கலர் வந்து சைட்வேஸ் தான். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி கலர் காட்டுறது சைட்வேஸ் தான். இப்போ சாஃப்ட்வேர் இப்போ சிக்னல் கொடுத்து மார்க்கெட் டவுன் ஆகும்போது அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்துட்டு அதை எக்ஸிட் பண்ணலாம். இப்போ இது பார்க்கும்போது இந்த செல் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் இருந்த அப்புறம் எகெயின் ரிவர்ஸ் போயிட்டேன். அந்த லைன் திரும்பி மார்க்கெட் ஏறும்போது நமக்கு தெரியும் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் சான்ஸ் இருக்கு. ஆனால் கலர் சேஞ்ச் வந்துட்டு அது கண்டிப்பாக மார்க்கெட்டை ஒரு ரிவர்ஸில் தான். இப்போ அந்த போர்ஷனுக்கு உங்களுக்கு தைரியமாக எக்ஸிட் பண்ணலாம். இப்போ க்ரீனை கீழே க்ரீன் கேண்டில் க்ரீன் அந்த தைரியமாக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். எகெயின் உங்களுக்கு மார்க்கெட்டு மேலே சான்ஸ் இருந்தால் அந்த ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ஏறிடும். அந்த போர்ஷனல் சாஃப்ட் எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இப்போ 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எகெயின் மேலே போட்டால் ரீஎன்ட்ரி கொடுக்குமே. அந்த போர்ஷன் உங்களுக்கு எகெயின் என்ட்ரி எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா கலர் அந்த கலர் சேஞ்ச் வருது. மார்க்கெட் சைட்வேஸ் தான். க்ரீன் மார்க்கெட் பை தான், ரெட்டு செல்லு தான். இப்போ சிக்கில் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் எகெயின் ரிவர்ஸ் போகும்போது நம்ம கலர் சேஞ்ச் காட்டி கொடுக்கும். அதே மாதிரி கீழே கன்ஃபர்மேஷன் பார் சேஞ்ச் ஆகிடும். அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இந்த பாயிண்ட்ல ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி கலர் சேஞ்ச் வரும்போது நமக்கு சைட்வேஸ் தான் நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்குது. லைவ் மார்க்கெட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்காக உங்களுக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.